السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيد. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله عن أنس بن مالك: مر بجنازة فأثنوا عليها خيرا فقال النبي صلى الله عليه وسلم: وجبت. ثم مروا بأخرى فأثنوا عليها شرا فقال: وجبت. فقال عمر بن الخطاب رضي الله عنه: ما وجبت؟ قال: هذا أثنيتم عليه خيرا وجبت له الجنة، وهذا أثنيتم عليه شرا وجبت له النار، أنتم شهداء الله في الأرض. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் கண்ணியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை கழித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்களில் நன்மைகளாக நாம் எதையெல்லாம் செய்தோமோ, நம்முடைய தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், ஜக்காத், சதகா, உம்ரா போன்ற வணக்க வழிபாடுகளில் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தோமோ, நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான கூலியை அல்லாஹ் மறுமையில் நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பொதுவாகவே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற நாம் தான் மார்க்கத்தை பின்பற்றுவதில் நிறைய பிரச்சனை பண்ணுறோம். நன்மை செய்ய வேண்டி பள்ளிக்கு வரக்கூடிய நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வழியை மறைச்சிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு பள்ளியில் தொழு வருவாங்க. இஸ்லாம் தடுக்கிற, நேரடியாக தடுக்கிற ஒரு காரியம் எது? வழியை மறிக்கக்கூடாது. அப்படி என்ன செய்யணும்? வண்டியை சரியாக பார்க் பண்ணிட்டு தான் வந்து என்ன செய்யணும்? எங்கே தூரமாக இடம் கிடைக்குது அங்கே கொண்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு தான் வந்து என்ன செய்யணும்? பள்ளிக்குள்ளே வரணும். இது ஒரு சுன்னா. அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்களில் சுன்னான்னு எதை சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து உட்கார்றது. புரியுதா இல்லைங்களா? ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு எது? சைடில் செவரை பார்த்து உட்கார்றது அல்ல, அவங்களுக்கு வரிசைகளில் முன்னாடி. பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு சஃப்பில் பின்னாடி நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஒரு விஷயம் எது சுன்னாவாக இருக்குதோ முடிந்தவரை அந்த சுன்னாவை என்ன செய்யணும்? நன்மை என்ற அடிப்படையில் ஃபாலோ பண்ணிடணும். புரிஞ்சா இல்லைங்களா? அல்லாஹ் ஹைராக்குவான் இன்ஷா அல்லாஹ். நாம் தொடர்ச்சியாக ஒரு தலைப்பை பார்த்து வர்றோம். அந்த தலைப்பு வந்து சாட்சிகளும் சான்றுகளும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில், வாழ்வியலை பொறுத்தவரையில் சாட்சிகள் எவ்வளவு பெருமதியானது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் வந்து எல்லாமே நமக்கு லேஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் வியாபார ரீதியான ஒப்பந்தம் செஞ்சு, நீ என்ன செஞ்சுட்ட, என்னை ஏமாற்றிட்ட, உன்னை நான் மறுமையில் பார்த்துக்கிறேன், இப்படி ஒருத்தர் சொன்னால் வேலிடேட் பண்ணுறது எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க? அதெல்லாம் மறுமையில் வந்து பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம் விடு. ரொம்ப லேசாக இந்த வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணுற இடத்துல தான் ஈமான் கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மஹ்ஷர்ல நான் கண்டிப்பாக நீ பதில் சொல்லித்தான் ஆகணும், எல்லாரும் பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்ல வேண்டிய பதிலை அங்கே சொல்லிக்கிறேன், இங்கே எதுவும் கேட்காதேன். நீ தான் மறுமையில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், இல்லை அங்கே பார்த்துக்க என்று இவ்வளவு தைரியமாக பேசுகிற அளவில் இன்றைக்கு மறுமையை ரொம்ப சாதாரணமாக நினைத்து விட்டோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல நிலைமை. மறுமையினுடைய நிகழ்வுகளும் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஆசை எவ்வளவு நேரம் தான் போச்சுன்னு பாருங்க. ரசூல் ஆசைப்பட்டது என்ன? இப்னு மஸ்ஊத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை சொன்னா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி அமர்ந்திருக்கிற சிறு சிறு பிள்ளைகளில் அப்துல்லாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு அப்துல்லா தான் யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்த்து பல நேரங்களில் என்ன செய்கிறாங்க? பாராட்டி சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் யாராவது அவரை குறை சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாங்கவே செய்யாது. சஹாபாக்கள் அவரை குறை சொன்னாங்களா? ஆமாம், விளையாட்டாக சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா, அவர் ஒரு மரத்துக்கு மேலே விறுவிறுன்னு ஏறுறாரு, அவரை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் காலை பாரு, அவர் கால் ரொம்ப ஒல்லியாக, ஆள் லீனானார், அவர் கால் ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இப்போ அவர் காலை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க,
அவர் காலை பார்த்தா சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆமாம் யார் சொல்ல, நீங்களும் பாருங்கள் அவர் காலை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. நாளை மறுமையில் இந்த காலுக்கு நிகராக அல்லாஹுடைய தராசில் எதுவுமே வராது அப்படின்னாங்க. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக குர்ஆனுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பாராட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னால், உங்களில் யாராவது குர்ஆன் எந்த வடிவத்தில் இறக்கி அருளப்பட்டதோ அதே வடிவத்தில் குர்ஆனை யாராவது படிக்க ஆசைப்பட்டால் ஃபல் யக்ரா மின் இப்னி உம்மி அப்த், இப்னு மஸ்ஊத் இடத்திலிருந்து படிச்சுங்க. விச் மீன்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழுகிற காலத்திலேயே தனக்கு இறக்கி அருளப்பட்ட திருமறை திருக்குர்ஆனை படிப்பதற்காக ஒரு உஸ்தாதுக்கு ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் அது, எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் அது. சாதாரண ஒரு மதரசால கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அதை தாண்டி யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட், இன்டர்நேஷனலாக கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழுகிற காலத்திலேயே கொடுத்த சர்டிஃபிகேட் அது. உங்களில் யாராவது குர்ஆன் இறக்கிய வடிவத்திலேயே படிக்க ஆசைப்பட்டால் ஃபல் யக்ரா மின் இப்னி உம்மி அப்த், அவற்றை படிங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு குர்ஆனில் மிக தேர்ச்சி பெற்றவர் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து, இப்னு மஸ்ஊத் இக்ரா அலையில் குர்ஆன், கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கா நெளிகிறாரு. இப்படி நீங்கள் இங்கேயே குர்ஆனை நல்லா ஓதுற ஆளாக இருந்தீங்கன்னா, குர்ஆன் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, இப்படியே இருந்தால் கூட மக்காவுக்கு போகிறீங்க, திடீர்னு அங்கே என்ன செய்யுது, தொழுகை முடிச்சோடனே ஹல்கா நடக்குது. அந்த ஹல்கால பெரிய பெரிய மஷாயிகள் என்ன செய்வாங்க, நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி திடீர்னு உங்களுக்கு குர்ஆன் எடுத்து ஓத சொன்ன என்ன செய்வீங்க? மக்கால ஹரமில் உட்காந்து குர்ஆனை ஓதுங்கன்னு என்ன செய்வீங்க? நல்லா ஓதுறவங்களுக்கு உதரும். ஏன்? முன்னாடி உட்கார்ந்துருக்கிற யாரு? ஹரமோட ஷேக், ஹரமில் உட்காந்துருக்கிறாரு. அவர் எல்லா அரபி மாணவர்களுக்கும் படித்து கொடுக்குறாரு. குர்ஆனை மனப்பாடம் பண்ணவர், குர்ஆனை கற்றுக் கொடுக்குறவர். அவருக்கு முன்னாடி எப்படி நம்ம குர்ஆனை ஓதுறதுன்னு பதறும். சாதாரண மக்காவில் இருக்கிற ரொம்ப சாதாரண இமாம்களில் ஒருத்தருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓதுறது அது சாதாரண விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு, இப்னு மஸ்ஊத் இக்ரா அலையில் குர்ஆன், அவர் புழு மாதிரி நெழிகிறாரு. யார் ரசூலல்லாஹ், அலைக்க அக்ரா, உங்களுக்கு நான் ஓதி காட்டவா? என்னையும் ஓத சொல்கிறீங்க? உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு, நான் எப்படி உங்களுக்கு ஓதுறது அப்படிங்கிறார். இங்கே பாருங்கள், எனக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த குர்ஆன், நான் அல்லாது வேற யாராவது இந்த குர்ஆனை ஓதணும்னு ஆசைப்பட்றேன், கேட்க ஆசைப்பட்றேன். உங்கள் கிராத் நல்லா இருக்கும், நீங்கள் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறார். ரசூலுல்லாஹ் இவருக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்கிறாங்க. சரிங்களா? முன்னாடி உட்காந்து ஓதுறதுக்கு அவருக்கு ஒரே பதட்டம். அந்த என்ன செய்கிறாங்க, ஓத ஆரம்பிக்கிறார். சூரா நிசா 4ஆம் அத்தியாயத்தினுடைய அந்த அத்தியாயத்துடைய வசனங்களை அப்படியே ஓத ஆரம்பிக்கிறார். அப்படியே ஓதி கிட்டத்தட்ட 40 வசனத்தை முடிச்சிட்டார். 41வது வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார். ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹவுலாஇ ஷஹீத். இப்படி ஒரு வசனத்தை ஓதுறார். இந்த வசனத்தை ஓதுன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புக் அல்லாஹ் யா மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே போதும் நிறுத்துங்கள் அப்படின்னா. இந்த டோன் அவர் பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத செல்ல ஆரம்பித்த டோன் வேற. எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன அல்லாத வேற யாராவது ஓதுனா நல்லா இருக்கும், அதுதான் கேட்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நிப்பாட்ட சொன்ன டோன் வேற. ஹஸ்புக் அல்லாஹ் யா மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே நிறுத்துங்கள் போதும் அப்படின்னா. அவர் சொல்றார், ஃபல்தஃபத் இலை, நான் திரும்பி பார்த்தேன். ஃபஃபாலத் ஐனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரியல நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. குர்ஆனில் எதுவும் தப்பு பண்ணிட்டுனா என்னன்னு சொல்லி, யா ரசூலல்லாஹ் ஏன் அழறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத், ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் கவனித்தீர்களா? இப்னு மஸ்ஊத் கேட்டீங்களா? அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை கேட்டீர்களா? فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுக்கு எந்த சமூகத்திற்கு நாம் தூதர்களை அனுப்பினோமோ அந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு அவர்களுடைய நபிமார்களை நான் சாட்சியாளராக ஆக்குவேன். நபியே, உன் சமூகத்திற்கு நாம் உம்மை சாட்சியாளராக ஆக்குவோம். உன் கூட்டத்துக்கு நீங்க தான் சாட்சியாளர்.
உன் கூட்டத்துக்கு நீங்கள் தான் சாட்சியாளர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் சாட்சி ஆக்குறவங்க தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. சாட்சி ஆக்குறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து தன் தோழர்களை அழைத்து என்ன செஞ்சாங்க, ஹல் பல்லக்து ரிசாலா, ஹல் பல்லக்து ரிசாலா, நான் தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டேனா, அல்லாஹ் எனக்கு எதை பொறுப்பாக கொடுத்தானோ அந்த பொறுப்பை எந்த ஒழிவு மறைவில்லாமல் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேனா ரசூலா கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க ஆம் ஆம், நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டீர்கள். எல்லாம் ஆமான்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ் இந்த நிகழ்வுக்கு நீயே சாட்சி, இந்த நிகழ்வுக்கு நீயே சாட்சி, அல்லாஹ் தான் சாட்சியாக்குனாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமையினுடைய நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் உம்மத்திற்கு சாட்சியாளராக கொண்டு வந்து நிப்பாட்டுவான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்றோமா இல்லையா, அதெல்லாம் மறுமையில் நான் பார்த்துக்கிறேன், மறுமையில் நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் பார்க்க முடியாது, அப்படிலாம் பார்க்க முடியாது. அல்லாஹுடைய பிடி கடுமையான பிடியாக இருக்கும். அல்லாஹுடைய பிடி கடுமையான பிடியாக இருக்கும். எப்படி நபிமார்கள் இந்த சமூகத்திற்கு சாட்சியாக மாறுவாங்களோ அதே போல நாம் பிறருக்கும், பிறர் நமக்கும் சாட்சியாளராக மாறுவோம். அதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியினுடைய 1367வது பதிவு. அனஸ் இப்னு மாலிக் லைலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை அப்படியே கடந்து போகிறாங்க. மர்ரு பி ஜனாஸத்தின், அப்படியே ரசூலா போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜனாஸா அப்படியே கடந்து செல்லுது. ஜனாஸா தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஃபஸ்னவ் அலைஹா ஹைரன், சுற்றி இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சே எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, அவரு பாரு திடீர்னு மௌத்தா போயிட்டார், இப்படி என்ன செய்கிறாங்க, அவருடைய சிறப்புகளை பேசுகிறாங்க. அவர் தான் இந்த என்ன செஞ்சார், இந்த இடத்த ஃப்ரீயாக ஒரு ஏழை கொடுத்தாரு, அவர் தான் சாப்பாடு போட்டார், அவர் தான் என்ன செஞ்சார், அதை பண்ணார், இதை பண்ணார், கிணறு வெட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவருடைய நன்மைகளை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, வஜபத் அப்படின்னா, வஜபத் அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதே போல கொஞ்சம் தூரம் கடந்து போகும் பொழுது, கொஞ்ச நாள் கடந்து போகும்பொழுது என்ன செய்கிறாங்க, இனி ஒரு ஜனாசா அப்படியே கடந்து செல்கிறது. அந்த ஜனாசாவை பார்த்த உடனே சுற்றி இருக்க சஹாபாக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, நல்ல வேலை மவுத்தானான, எப்போ ஆவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஊர் மக்கள். அவன் பண்ண ஃபித்னாவுக்கும், அவன் பண்ண அநியாயத்துக்கும், அவன் பண்ண ஏமாத்துறதுக்கும் அளவே இல்லை. சொன்னாங்களா இல்லையா, சில நேரங்களில் மவுத்தாகும் பொழுது நீங்கள் முஸ்தரீஹா முஸ்தராகான்னு பார்த்துக்குங்க. ரசூலா சொன்னாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் ஒவ்வொரு மையத்தையும் அளவிடும் பொழுது மக்கள் நீங்கள் மவுத்தானா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, சே இவரு மவுத்தாயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களா, நல்ல வேலை இவன் மவுத்தாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்குங்கன்னா. நம்ம இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கோம் நம்ம தான் அதை செய்யணும். ஏன்னா நம்ம பேச்சு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடைமுறை, நம்முடைய கல்ச்சர், புரியுதாங்களா, இதெல்லாம் என்ன செய்யும், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தா அடுத்தவங்களுக்கு நல்லபடியாக நலவுகளை சொல்லுகிற, நல்லது செய்கிற, அவங்கள கஷ்டப்படுத்தாத வச்சிருக்கிறோமா, இல்லை நம்ம இருக்கிறனால எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, புரியுதாங்க. நம்ம என்ன கஷ்டம்னு சொன்னால் எல்லா வகையிலும் இருக்கும், எல்லாத்துக்குமே 2 வருஷம் இருக்கும். எல்லா மனுஷங்களும் ஒன்றும் இல்லை. பள்ளிவாசலில் பார்க்குற எல்லாரும் ஒரே மாதிரி வீட்டில் இருப்போம் இல்லை, அது உண்மையும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்க, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு 4 வீடு என்ன செய்கிறீங்க, கட்டி வாடகை விட்டுருக்கிறீங்க. உங்கள்கிட்ட 4 வீடு என்ன செய்கிறாங்க, டெனன்ட் இருக்கிறாங்க, 4 குடும்பம். இந்த 4 குடும்பத்துடைய டெனன்ட்டும் டெய்லி பள்ளிவாசலுக்கு வந்து தொழு வரும்பொழுது உங்களுக்கும் சேர்த்து துவா செய்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களா? நம்ம எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக தெரியறதுக்காக வேண்டி நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்னென்ன கண்டிஷனில் போட்டிருப்பீங்க, இந்த பாருங்க வாடகைக்கு நான் கொடுக்கறது இல்லை, சின்ன ஃபேமிலியாக முதல்ல நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள், நாங்கள் 4 பேர் தாங்க இருக்கிறோம், அப்படின்றலாம் பிரச்சனை இல்லை. அடிக்கடி சொந்தக்காரங்க வருவாங்களா, எத்தனை வண்டி வச்சுருக்கிறீங்க, குழந்தைங்க இருக்குதா, கொடுக்குற மாதிரி வீடை திருப்பி தரணும், ஆணி அடிக்கக்கூடாது, துவைச்சா இங்கே தான் காயப்படணும், இப்படி 100 கண்டிஷனை போட்டு தான் என்ன செய்வோம், வீட்டுக்குள்ளே ஆள் எடுக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? என்றைக்காவது நம்ம
அவங்க ஷூஸ்ல இருந்து அதை கவனிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கொடுத்து 4 குடும்பத்தை வாடகைக்கு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். அல்லாஹ் மாற்ற மாட்டானா? குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை இது, நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழற்சி முறையில் கொண்டு வருவோம். அவங்க சில நேரத்தில் நான் சிறப்பாக அடுத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்துல வச்சிருப்போம், சில நேரங்களில் அதை பிடுங்கி விட்டு அடுத்தவங்களுக்கு வாங்கலைக்கு மத்தியில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் முஸ்தரி முஸ்தரா, அடுத்தவர்கள் நிம்மதியை கொடுக்கிற அல்லது நிம்மதியை எடுக்கிற எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் யோசிச்சுக்கிறோம். அப்ப இதே போலத்தான் ஒரு ஜனாசா கடந்து போகும் பொழுது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, நல்ல வேலை மௌத்தா போயிட்டாங்க, நல்ல வேலை மௌத்தா போயிட்டான் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொல்றாங்க, வஜபத் வஜபத், கடமையாகி விட்டது. சஹாபாக்களுக்கு என்னன்னு புரியல. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, சீக்கிரம் ஏதாவது சந்தேகம் கேள்வி கேட்டுருவாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாள் ஒளிச்செல்லாம் வைக்க முடியாது. ரொம்ப நேரம் என்ன செய்ய மாட்டாங்க, புதிர் போட்டால் அந்த புதிருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவருக்கு அவ்வளோதான் பொறுமை. யாரை சொல்ல டக்குன்னு சொல்லிருங்கன்றுவாங்க, என்னன்னு சொல்லிருங்கன்றுவாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், அப்போ ஒரு தடவை வஜபத்துன்னு சொன்னீங்க, இப்போ ஒரு தடவை வஜபத்துன்னு சொன்னீங்க, ஏன் யாரை சொல்ல, எதனால் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அப்படி சொன்னேன்னா, ஹாதா அஹ்னைத்தும் அலைஹி ஹைரன், நீங்கள் ஒரு ஜனாசா கடந்து போகும் பொழுது அந்த ஜனாசா மையத்தை பொறுத்து அந்த ஜனாசாவை பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவர் நல்லவர், அவர் நல்ல மனுஷன், நிறைய நன்மை செஞ்சார், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்களா இல்லையா, வஜபத், அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. இன்னொரு ஜனாசா கடந்து போகும் பொழுது அவரை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, நல்ல வேலை மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னீங்களா இல்லையா, வஜபத், அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாகிவிட்டது, கடமையாகிவிட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தும் 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 ஷுஹதா அல்லாஹ் ஃபில் அர்த், நீங்கள் தான் அல்லாஹ்வுக்குண்டான சாட்சியாளர்கள், நீங்க தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை சாட்சியாளராக வைத்திருக்கிறான். சில நேரங்களில் நம்ம அடுத்தவங்களுக்கு சாட்சியாளராக மாறுவோம், சில நேரங்களில் அடுத்தவங்க நமக்கு சாட்சியாளராக மாறுவோம். மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை என்ன செய்வான், கட்டாயமாக வெளிப்படுத்தி விடுவான். அதனால மறுமையை பற்றி பேசும் பொழுது என்னது, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அது, இந்த நாள் என்ன செய்யும், யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, எந்த சூறால வருது, ஜில்சால், யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் என்ன செய்யும்னா உள்ள வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொட்டிகிட்டே இருக்கும், எல்லா செய்திகளையும் வெளியே கொண்டு வரும். எதெல்லாம் இங்கே நடந்திருக்குதோ நடந்தது எல்லாத்தையும் எல்லாம் ரீகால் பண்ணுவான். அப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது. மறுமையினுடைய நிகழ்வுகளை பொறுத்த வரையில் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம், நம்மோடு சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா செயல்களுக்கும் உண்டான சாட்சிகளை வைத்திருக்கிறான். சில நேரங்களில் நாம் அடுத்தவர்களுக்கு சாட்சியாளர்களாக, சில நேரங்களில் அடுத்தவர்கள் நமக்கு சாட்சியாளராக மாறுவார்கள் என்பதில் எந்த இரண்டாவது கருத்திற்கு இடமே இல்லை. இப்போ குறிப்பாக நாம் செய்கிற செயல்களில் எதை நம்ம பார்த்தோமா இல்லையா, முதல்ல ஒரு செயல் செய்யணும்னு சொன்னால் அது நம்முடைய மனசை உறுத்தக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இதற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தால், 3 சாட்சிகள் ஒன்று சேர்ந்த ஒரு வரலாறு உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று மனித சாட்சி, மற்றொன்று இறை சாட்சி. இந்த 3 சாட்சிகளுமே ஒன்று சேர்ந்த ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு நீங்க படிக்கணும்டா தயவு செய்து சூரா யூசுப் படிங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான் ஆகச்சிறந்த வரலாறு. அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒன்று மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடாது, இல்லை மனிதர்களாக இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் ஒரு சாட்சியை ஏற்படுத்துவான், அல்லது இறைவனை அதற்கு சாட்சியாக மாறுவான். புரியுதாங்களா? அதற்கு ஒரு அழகான வரலாறு தான் என்னது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. வரலாறு ரொம்ப பெருசு, நான் அதை எவ்வளவு சுருக்கமாக சொல்லி இந்த டாபிக்குள்ள ஃபிட் பண்ண முடியுமோ ஃபிட் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்கடா. ரசூலை சொல்ல முதல் வார்த்தை தெரியுமா, கரீம், இப்னுல் கரீம், இப்னுல் கரீம், இப்னுல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச இதான் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு நபி பற்றி தான் சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பேச்சினுடைய தன்மையை பாருங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னை விட மிகச்சிறந்தவர்.
என்னை விட மிகச் சிறந்தவர். கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் அப்படின்னு என்ன? கண்ணியத்திற்குரியவர். அவருடைய தந்தை யாக்கூப் கண்ணியத்திற்குரியவர். அவருடைய தந்தை இஸ்ஹாக் கண்ணியத்திற்குரியவர். அவருடைய தந்தை இப்ராஹிம் அவருக்கு ஒரு கண்ணியமான பாரம்பரியமே இருக்கு. கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் அப்படிதான் சொல்லியே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைத்தார்கள். வரலாறு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இருந்தாலும் சின்னதாக ரீகால் பண்றேன். அவர் என்ன செஞ்சாங்க? அவர் பிறந்தாரு யாக்கூப் நபியுடைய மகன், அப்படிதானே? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். பிறந்ததிலிருந்து சகோதரர்களுக்கு மத்தியிலே ஈகோ கிளாஷ். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற கிளாஷ். இந்த கிளாஷ் ஏற்படும் போது என்ன செய்யறாங்க? எல்லா பிரதர்ஸும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி அவளை கொல்ல ட்ரை பண்றாங்க. கொல்லலாமா, தூக்கி எங்கேயா கிணத்துல வீசிடலாமா, கையாபத்து ஜுப்பி அதில் ஏதாவது வீசிடலாமா, காட்டில் வீசிடலாமா, கிணத்துல வீசிடலாமான்னு முடிவெடுக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மீது இருந்த சகோதரன் என்ற பாசத்தில் என்ன செஞ்சாங்க? ஏதோ கிணத்துல தூக்கி வீசிடலாம் அப்படி முடிவெடுத்து கொண்டு போய் கிணத்துல தூக்கி வீசுறாங்க. அவர் திரும்ப அங்கே வரக்கூடிய வணிக கூட்டத்திலேருந்து என்ன செய்கிறாங்க? அவரை எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க விற்கவும் செய்கிறாங்க. சின்ன அற்ப கிரயத்துக்கு அதை விற்கிறாங்க. அவரை விற்றுட்டு அவங்க வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க? ஈஜிப்டில் போய் என்ன செய்கிறாங்க? திரும்பவும் அவரை விற்கிறாங்க. அதை வாங்குறது யாரு? ஈஜிப்டினுடைய நிதி அமைச்சர். அவங்க தான் என்ன செய்கிறாங்க? அந்த குழந்தையை வாங்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு. அந்த சிறுவர் ரொம்ப அழகாக இருக்கார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு, அழகுக்கு பேர் போனவர், அப்படிதானே? அவர் மனுஷனே இல்லை மலக்கு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அழகானவர். அவ்வளவு பெரிய அழகாக இருக்கிற அந்த குழந்தை என்ன செஞ்சாங்க? அடிமையாக கொண்டு வரும் பொழுதே காசு கொடுத்தா வாங்கிட்டு வர்றாங்க. அடிமையா சின்ன காசுக்கு தான் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து தன் மனைவி இடத்துல கொடுக்கும்போது என்ன செய்யறாங்க? இந்த குழந்தைய அடிமையா பார்க்காத, அக்ரமி மசுவாய, அக்ரமி மசுவாய. ஒன்னா நல்ல வளர்த்து, கண்ணியமா வளர்த்து. ஒன்று இந்த வீட்டில் நல்ல பிள்ளையா இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல குழந்தையா இருந்தால் நம்ம தத்தெடுத்ததாகவே இருக்கு, நம்ம பிள்ளையாவே வளர்ப்போம். ஆனால் நல்லா வளர்த்து அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நிதியமைச்சருடைய வீட்டில் தான் என்ன செய்கிறாங்க? அந்த குழந்தை வளருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. வளர்ந்து அப்படியே ஆள் பெரிய ஆளாகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். குறிப்பாக கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற அதையும் எல்லாம் என்ன செய்கிறான்? தஅவீல் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற அதை அந்த இல்மை என்ன செய்கிறான்? அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய அழகுக்கு என்ன செய்கிறாங்க? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மயங்குறாங்க. அப்போ அவர்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த தப்பாக நடக்க முயற்சி செய்யும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா இருக்கிறாரு. அந்த அழகுக்கு மயங்கி தான் என்ன செய்கிறாங்க? கல்லக்கத்தில் அபுவாப், அந்த பெண் என்ன செய்கிறாங்க? கதவை சாத்துறாங்க. ஹைத்தலக், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தவறை செய்வதற்காக வாங்கன்னு கூப்பிடும் பொழுது ஃபகால மஆதல்லா, அவர் சொன்ன முதல் வார்த்தை மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்னுடைய எஜமானர் யாரை சொல்றாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, நிதி அமைச்சர். என்னுடைய எஜமானர் என்ன நம்புறார். அவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. துரோகம் செய்கிற வழமையில் நான் வளரவும் இல்லை, என்னை அப்படி வளர்த்தவும் இல்லை. எனக்கு துரோகம் செய்ய தெரியாது, நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவர் என்னை நம்புறாரு, நான் செய்ய முடியாது. அப்படி ஓடி போகிறாங்க. சட்டை கிழியுது. இதெல்லாம் வரலாறு. அந்த ஹதீஸ், அந்த ஆயத்தை அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வஷஹீத ஷாஹிதும், முதல்ல அவர் மனசாட்சிக்கு விரோதமாக என்ன செய்யலை? ஓனருக்கு விரோதமாக நடந்துக்கிறல. ரெண்டாவது அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு சாட்சியாளரையும் ஏற்படுத்துகிறான். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இது உண்மையிலேயே உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பா யூசுப் மேலே தப்பா அப்படிங்கிறத தெரியணும்னா அந்த சீனுடைய அந்த சினாரியோவை அப்படி என்ன செய்கிறார்? அவர் கிளியராக கிளாரிட்டியாக சொல்கிறாரு. சட்டை கிழிச்சிருக்குது, சட்டை முன்னாடி கிழிச்சிருந்தா யூசுப் மேலே தப்பு, சட்டை பின்னாடி கிழிஞ்சிருந்தா உங்கள் ஒய்ஃப் மேலே தான் தப்பு. நேராக போய் பார்க்குறாங்க, சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு. ஏன்னா ஓடும்போது பிடிச்சிருந்து கிழிச்சிட்டாங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் மேலே தான் தப்பு. ஒய்ஃப் மேலே தப்பு என்பதை நிரூபித்த பிறகு கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் ஜெயிலில் தான் போட்டாங்க. நிரபராதி, குற்றமற்றவர். ஆனால் நேராக கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அவரை கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் வந்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. அங்கதான் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்? கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற வாய்ப்பை எல்லாம் கொடுக்குறான். இது எதுக்காக இந்த ஹிஸ்டரி அப்படி சொல்ல வர்றேன்னா, ஒரு இடத்துல அவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவர் நடந்துக்கிறல, மனித சாட்சி அவருக்கு ஆதாரமா இருக்கு. அப்ப கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருக்கு தண்டனையை தான் கொடுக்குறான்.
சில நேரங்களில் நாம் தப்பே செஞ்சுருக்க மாட்டோம், நம்மகிட்ட ஆதாரம் கூட இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? நம்ம தப்பு செய்யாமல் நம்ம இடத்தில் ஆதாரங்கள் கூட இருக்கலாம். நாம் குற்றவாளி என்று சில நேரங்களில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளப்பட்டால் அல்லாஹ் நமக்கு போகும் வழியை சிறந்த போகும் வழியாக வைத்திருப்பான். புரியுதா இல்லைங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம் அப்படி தான் வச்சான். நிதி அமைச்சருடைய வீட்டில் தான் பிரச்சனை. திரும்ப கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்காக வேண்டி எங்கே போய் உட்கார்ந்தாருன்னா மன்னருடைய வீட்டில் போய் உட்கார்ந்தார். அல்லாஹ் அவருக்கு அவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். அவர் ஜெயிலிருந்து போறாரா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்றாங்க. அந்த மன்னர் கனவுக்கு விளக்கம் கேட்பதற்காக வேண்டி யூசுஃபை வர சொல்றாங்க. அவர் சொல்றாரு நான் வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரு. யூசுஃபை வர சொல்லுங்க, கனவுகளுக்கு விளக்கம் அவர் சொல்லணும், நேரில் வர சொல்லுங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் என் குற்றத்தில் என்ன தீர்ப்பு என்பதை கேட்டுவிட்டு வாருங்கள். அந்த கேஸை முடிச்சு தான் குற்றமற்றவர் என்று நிரூபித்த பிறகு வெளியவே வர்றாரு. அப்போதான் அல்லாஹ் அவருக்கு அவ்வளோ பெரிய ஹைரை கொடுக்குறான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நெருக்கடிகளில் நம்மை தள்ளினால் ஒரு இடத்த அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு பெரிய இடத்த கொடுப்பான். அது சொல்ல அஹ்சனு மஸ்வாய, அல்லாஹ் அதை விட சிறந்த இடம் என்னது, எனக்கு சிறந்த ஒரு தங்குமிடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அஸ்ஜுன் அஹப் இலையன்னார். அதற்கு ஜெயில் எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னார். தைரியமாக ஏற்றுக்கிட்டார். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நபியுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னவென்றால், மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிறல, மனித சாட்சியும் அவரிடத்துல இருந்துச்சு. இறைவன் அதை சாட்சியாக்கி என்ன செஞ்சாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விட்டான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தப்பு அப்படிங்கிறது நம்முடைய மனசை உறுத்தணும். புரியுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சஹீஹ் புகாரியுடைய 6823வது ஹதீஸ். ஹதீஸினுடைய செய்தி என்னவென்றால், ஒருத்தர் நேராக வர்றாரு, வந்து ரசூலுல்லாஹி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து ஹத்தன் ஃபாகிமுஹா அலைய. அவர் சொல்ற வார்த்தை தான், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துருங்க. நான் செய்த தப்புக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை நீங்க கொடுத்துருங்க யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, குற்றம் என்னன்னு சொல்லலை, ஆனா நான் என்ன தண்டிச்சிருக்கேன்ட்டு வந்திருக்கிறார். இப்படி எங்கேயாவது போய் தண்டனை கிடைக்குமா? முதல்ல இந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வர்றாரு, உன்னை என் பிரச்சனையை விசாரிங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன செய்யும், இங்கே வா என்ன பண்ண சொல்லு, சும்மா தண்டிச்சிருங்க பிடிச்சிருக்கேன் ஜெயிலில் போடுங்கன்னு எப்படி, அதெல்லாம் நடக்காது. சொல்லு என்ன பிரச்சனை கேட்போமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே விசாரிக்கிறார். அவர் எப்படி வந்திருக்காருங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர் மூஞ்சி பார்க்குறாரு, அவர் மூஞ்சி ரொம்ப சங்கடமாக இருக்குது. வந்து நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு, அஸப்து ஹத்தன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என்னை தண்டிங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்குற, ஒன்றுமே பேசலை. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க, பாங்க சொல்லிடுச்சு. பாங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எல்லாம் தொழுகைக்கு நேராக கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பிடுறாங்க தொழுகைக்கு. நேராக போகிறாங்க, தொழுகை நடக்குது, தொழுகை எல்லாம் முடியுது. முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் வந்துக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் தொழுகைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் அது உங்களுக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி அஸப்து ஹத்தன், நான் குற்றவியல் தண்டனைகளுக்கு உட்படுகிற பாவத்தை செய்திருக்கிறேன், நீங்கள் என்னை இப்போ தாராளமாக தண்டிக்கலாம், என்ன தண்டிங்க யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் மறுபடியும் கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆமாம் யா ரசூலல்லாஹ், ஆமாம் இப்போ இந்த ஜமாத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொன்னதுக்கு பிறகு பாங்க சொன்னாங்க, பாங்க சொன்ன பிறகு எங்கள் இக்காமத்தில் இருந்துச்சு, இக்காமத்தில் வந்து எல்லாரும் நம்ம தொழுதோம், அந்த தொழுகை நீங்கள் உங்கள் தொழுகை கலந்துக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ் தொழுதீங்களா இல்லையா, ஆமாம் தொழுதேன் யா ரசூலல்லாஹ், அவ்வளோதான், நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், போயிட்டு வாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து இப்படி ஒரு பதிலை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுது. எதுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு தப்பு செஞ்ச தப்பு அவருடைய மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. தப்பு செஞ்சிட்டோம், இந்த தப்பு இது மன்னிக்கப்படாது, இதுக்கு நம்ம இங்கே தண்டனையை வாங்கினாத்தான் மறுமையில தப்பிக்க முடியும்.
என்ற மனக்குழப்பத்தில் தான் வந்து ரசூலாட்ட உட்கார்ந்துருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு சைக்காட்ரிஸ்ட் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்க முடியாது, உலக வரலாற்றிலையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முகங்களை பார்த்தாலே தெரியும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இருடாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருடாலஜி அப்படின்னா இருடாலஜி அதாவது நம்ம படிக்கிறோமா இல்லையா, அது ஒரு கல்வி முறை. என்னன்னா கண்ணை பார்த்து பேசும்போதே கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் பேசும்போது அவங்க எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. சைக்காலஜிஸ்ட் படித்தவங்க, சைக்காட்ரிஸ்ட் படித்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கோர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அவங்க கண்ணை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணை பார்த்து நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண் என்ன செய்யும்னா அவங்க சொல்லுகிற பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ உண்மை கலந்துருக்கு, எவ்வளோ பொய் கலந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஒரு ஸ்டடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா ஸ்டடிகளையும் படித்து தெரிந்தவரை போன்று அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர். ஏன்னா ஒருத்தர் எதுக்காக வந்திருக்காரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாகவே தெரியும். இஸ்லாமிய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்திருக்கிறாங்க. ரசூலாவை கொல்லணும்னு ஒருத்தர் வருவார், ரசூலாவை அடிக்கணும்னு ஒருத்தர் வருவார், ரசூலா திட்டணும்னு ஒருத்தர் வருவார். ஆனால் திரும்ப அங்கிருந்து இஸ்லாத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். புரியுதாங்களா? ரசூல்லாவுக்கு பைத்தியத்துக்கு சிகிச்சை பார்க்க வந்தார் ஒருத்தர். ரசூல்லாவுக்கு உண்மையிலேயே அஷ்து ஷன்வா, அரேபிய ஜசீரத்தில் அரபிலிருந்து ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாரு ரசூல்லாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக. ரசூல்லாவுக்கு முகமதுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொன்னால அவர் என்ன செய்யாரு, சிகிச்சைக்காகவே வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற கொஞ்ச நேரத்திலேயே அவர் கையை நீட்டுங்கன்றார். நீங்கள் கை நீட்டுங்க முதல்ல. ரசூலா கையை நீட்டினாங்க. கையை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இஸ்லாம் எடுத்துக்கிட்டார். ஒரு தூரத்திலிருந்து வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு, சிகிச்சை அளிப்பதற்காக வந்த மருத்துவர். எல்லாரும் சொன்னதை நம்பினாரு, வந்தாரு. வந்த இடத்துல ரசூலாவை பார்த்தாங்க, நபிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்க்கு அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து பேசும்பொழுது என்னது, அவங்க என்ன தேவைக்காக வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த வரலாறுல ரொம்ப முக்கியமான செய்தி என்ன, ரசூலுல்லாஹ் என்ன ரிசல்ட் சொன்னாங்கன்னா இல்ல, அவர் ஒரு மனக்குழப்பத்தில் வந்தாரா இல்லையா, செஞ்ச தப்பு உள்ளத்தை உறுத்துச்சு. இதான் ஆரம்பத்திலே சொன்னேன், தப்பு செய்யறது பெரிய விஷயம் கிடையாது, தப்பு செய்யறது தப்புக்கு பழகிறது. நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இல்லை, தப்பு செய்யற ஸ்டேஜில் இல்லை. நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், தப்புக்கு பழகி இருக்கிறோம். புரியலையா வித்தியாசம் என்னன்னு? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஏரியாக்குள்ள ஒருத்தர் வந்து நைட்டு 1 மணிக்கு அல்லது 2 மணிக்கு வந்து ஒரு பைக்கை ஃபஸ்ட்டாக திருட வர்றாரு. அவருக்கு என்ன நம்ம மனத்தில் எவ்வளோ கேள்வியெல்லாம் இருக்கும். இந்த ஏரியாக்குள்ள வந்து பைக் திருட வந்தா, அங்கே ஒரு பள்ளி இருக்குது, அங்கே 4 பெரிய வீடு இருக்குது, எல்லா வீட்லேயும் கேமரா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வர்றவருக்கு இவ்வளோ யோசனை இருக்கும். யாராவது பிடிச்சிட்டா என்ன செய்ய, யாராவது பார்த்துட்டா என்ன செய்யணும், அவ்வளோ பதட்டத்தில் தான் வந்து என்ன செய்வார், ஃபஸ்ட்டு பைக்கை திருட வருவார். 19வது பைக்கு திருட எப்படி வருவார்? இதே ஏரியாவில் 18 பைக்கு திருடிட்டார். 19வது பைக்கு திருட வர்றாரு, எப்படி வருவார் அவர்? 18 பைக்கு திருடினேன், எனக்கு தெரியாதா? அந்த கேமரா ஒர்க்கே ஆகிறதில்ல, சும்மா வச்சுருக்காங்க கேமராவை, அதில் லைனே கிடையாது. அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அப்டேட் வச்சுருப்பான். வருவான், பைக் எடுப்பான், போவான். இதுதான் நான் சொன்ன உதாரணம். ஃபஸ்ட்டு வந்தானா இல்லையா, அவனுக்கு உண்டான பயம், பாவம் புதுசாக செய்ய வந்தவன், அவனுக்கு இதை செஞ்சா அல்ல நாளைக்கு மறுமையில் தண்டிச்சிருவானோ, இந்த உலக என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்துருமோ, இப்படி பல யோசனைகள் அவனுக்கு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டாக பாவம் செய்ய வந்தவன். 19வது பைக் திருடுறவன் யாரு, பாகத்துக்கு பழகினவன், அவனுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா 18 தடவை அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன் நான். 19வது செய்யணும் என்ன செய்யுது, எந்த தடையும் கிடையாது. புரியுதாங்களா? இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், ஃபஸ்ட்டு பைக்கா 19வது பைக்கா? நம்ம பாவம் செய்கிற ஸ்டேஜில் இல்லை, பாவத்துக்கு பழகின ஸ்டேஜில் இருக்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறோம், இஸ்லாம் எதையெல்லாம் நன்மைன்னு சொல்லிச்சோ நமக்கு ஆறுதலுக்காக சொல்லிச்சு, அதெல்லாம் எவிடன்ஸாக வச்சுருக்கோம். நம்ம ஆறுதலுக்காக இஸ்லாம் சொன்னது என்னது, மண்கால ஆகிற கலாமியில் ஆயிலாக இல்லைல்ல தஹ்ரல் ஜன்னா, யார் உங்களுடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக லாயிலாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம தைரியம் என்ன, எல்லா பாவத்தினாலும் கடைசி லாயிலாக சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். புரியுதா இல்லையா? ஹஜ்ஜு செஞ்சாலும் என்ன கூலி தருவான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சு எல்லாம் என்ன செஞ்சிருவான், அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி திருப்பி கொண்டு வருவான்.
அப்போ ஒரு 70 வயசுல செய்யலாம். அது வரைக்கும் எல்லா அநியத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். 70 வயசுல போய் ஹஜ் செஞ்சுட்டு ஒட்டாப்புல பள்ளிக்கு வீட்டுக்கு போய் வந்துக்கலாம். ஏன்? எதை இஸ்லாம் நன்மைன்னு சொல்லுச்சோ அதையெல்லாம் நமக்கு ஆதாரமாக வச்சுக்கிறோம் கையில். இதுதான் நம்ம புத்தி. இப்போ யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்யற ஸ்டேஜில் இல்லை, பாவத்துக்கு பழகின ஸ்டேஜில் இருக்கிறோம். நம்ம இடத்துல இந்த பாவத்தை எடுக்கிறது ஒரு ரமதான் இருக்கலாம் பத்தாது. அது ஒரு பெரிய இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மோடுங்கிறது ரொம்ப பெருசு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நன்மையான விஷயங்கள்ல செஞ்சு நன்மைக்கு பழக ஆரம்பிக்கும் பொழுதுதான் பாவத்தை நம்ம இருந்து வெளியே போகும். நமக்கு அவ்வளவு சீரியஸ்னஸ் தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் மட்டும் சொல்லி பயானம் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? டைம் ஆயிடுச்சா? கேட்க விருப்பம் இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லிருங்க. சஹீஹ் புகாரியினுடைய ஹதீஸ் இது, 2227வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் அன ஹஸ்புஹும் யௌமுல் கியாமா. இதை அல்லாஹ் சொல்வதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 பேர், அவர்களுக்கு நானே நாளை வழக்காடுகிற நபராக வருவேன் அல்லாஹ் சொல்றான். விச் மீன்ஸ் தப்பு செஞ்சிருக்கிறீங்க, புரிஞ்சாருங்களா? ஒரு 3 பேர்த்தை நீங்க ஏமாத்திருக்கிறீங்க. இந்த ஏமாற்றப்பட்ட 3 பேர் இருக்காங்க இல்லையா, நாளைக்கு மறுமையில வந்து நிற்பாங்க. வந்து நின்றா ஆப்போசிட் சைடில் யாரெல்லாம் அவங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க கொண்டு வர்ற ஆதாரம், சாட்சிகள் எல்லாத்தையும் எல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு அவங்களுக்காக பேசுறதுக்கு வாதாடுறதுக்கு யார் வருவா? அல்லாவே வருவான். அல்லாவே வருவான். நீ சொல்லுப்பா, என்னப்பா பண்ண, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ் வழக்காடுகிற இடத்துல இருந்து கேட்டா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருக்காக அல்லாஹ் வாதாடுவதற்காக வருவான். அந்த 3 பேர் இந்த உலகத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஏமாத்தி அல்லாஹ்விடத்தில் கையேந்து அழுதுருப்பாங்க. அவனுடைய கடைசி ஈரல் இருக்கு இல்லையா, அது நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். இட்ஸ் மீன்ஸ் அவன் பசியில் சின்ன கஷ்டப்பட்டிருப்பான், விளையாட்டில் பெரிய வருத்தத்தில் இருந்திருப்பான், பெரிய இழப்பை சந்திச்சிருப்பான். அந்த இழப்பை சந்தித்து கண்ணீர் விட்டு அழுது அந்த அழுகைக்கெல்லாம் அல்லாஹ் தீர்வாக நாளை மறுமையில் என்ன பண்ணுவான்னா அவர்களுக்காக வாதாடுவதற்காக வந்திருப்பான். இந்த கேஸ் எப்படி போகும் நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை எப்படி போகும்? எந்த 3 பேருக்கு அல்லாஹ்வை வாதாட வருவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் அஅதா பி சும்ம கதர. ஒரு மனிதர் ஒரு கண்டிஷனுக்குள்ள வர்றாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. நீ பாருங்க, இதுதான் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், சரிங்களா? இப்படி தான் நான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்வை சாட்சியாக்கி நான் என்ன செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த பிஸ்னஸ் நம்ம இப்படி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறாங்க. அல்லாஹ்வை சாட்சியாக்கி ஒருத்தர் என்ன செய்கிறாரு? பிஸ்னஸ் கான்ட்ராக்டுக்குள்ளே வர்றாரு. அல்லது ஏதோ ஒரு பேச்சு, ஒரு விஷயத்துக்காக என்ன செய்கிறாரு? ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வர்றாரு. ரஜுலுன் அஅதா பி சும்ம கதர. யார் அல்லாஹ்வை ஒருவர் சாட்சியாக்கி சொல்லி அதற்கு பிறகு அவரை ஏமாற்றினான்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இங்கே என்ன பிரச்சனை? அவரை ஏமாத்துறது பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி அல்லாஹ்வை சாட்சியாக்கின பிறகு ஏமாத்தினையா இல்லையா? அதான் அல்லாஹ்வை சாட்சியாக்கி இந்த உலகத்தில் ஏமாத்தினா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். இப்போ புரியுதா இல்லையா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குவான்னு சொல்லி நாம் பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். நான் அல்லாஹ்ட்ட உன்னை சும்மா விடவே மாட்டேன், அல்லாஹ்வை சாட்சியாக்கி நான் உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் பேச ஆரம்பித்தாருன்னு சொன்னால் நம்ம 2 பேரும் இப்படி தான் ஆரம்பித்தோம். உனக்கு எனக்கு மத்தியில் பொருளாதார ரீதியான பிரச்சனை எங்கே வந்துச்சு, எப்படி இந்த பிஸ்னஸ் விட்டுச்சு, நீ என்னை எப்படி ஏமாத்தின, இதுக்கெல்லாம் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். மறுமையில் உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் சொல்கிறாரா இல்லையா? அவருக்கு எதிராக அல்லாஹ் தான் செய்வான், ஆப்போசிட் வந்து நிற்பான். என்னப்பா நீ செஞ்ச? அவனுக்கு நான் தான் இப்போ வாதாட வந்திருக்கிறேன், உங்கள் நியாயத்தை ஃபுல்லாக சொல்லு. அவன் நியாயம் என்னன்னு எனக்கு தெரியும், உன் நியாயத்தை ஃபுல்லாக சொல்லு. இப்படி அல்லாஹ் வந்து நிற்பான். மறுமையில் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ்ட்ட பேசி தப்பிச்சிட முடியுமா? இங்கே நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசி தப்பிக்கலாம். உங்கள் அப்பா அம்மாட்ட தப்பிக்கலாம், உங்கள் மென்டரை நீங்கள் தப்பிக்கலாம், இமாமு யாரையும் வேணால் ஏமாற்றலாம். நீங்கள் மறுமையில் எல்லாம் ஏமாற்ற முடியாது. யார் என்னோட பேரை சொல்லி பிசினஸ்க்குள்ள வந்து என்னோட பேரை சொல்லி நம்பி ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்து அந்த உடன்படிக்கையை நீ மோசடி செய்தால் அல்லாஹ் விடவே மாட்டான். அவருக்கு எதிராக அல்லாஹ் அவனே சாட்சியாக வருவான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல் நபர்.
செகண்ட் கேரக்டர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் வ அகல ஸமனு ஃபஅகல ஸமனு. இது யாரு? ஒரு மனிதர் சுதந்திரமாக இருக்கிறார், அவரை பிடிச்சி என்ன செஞ்சிடறது? அடிமையாக்கிறது. விச் மீன்ஸ் அவரை வித்துறது, வித்து அவரை காசு எடுத்து சாப்பிட்றது. இது எப்படி சொல்றது? முதல்ல இஸ்லாம் வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, யாரெல்லாம் அடிமைகளாக இருந்தாங்களோ அவங்கள காசு கொடுத்து அவங்கள உரிமையிட்டா நன்மை. இஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கா இல்லையா? அடிமையை உரிமையிடுறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அடிமைத்தனமே இல்லாமல் ஆக்குறாங்க. அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷத்துடைய மிகப்பெரிய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா மனிதர்களையும் சமத்துவத்தோடு சக மனிதர்களாக நடத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது செஞ்சது பெரிய புரட்சி. அந்த சூழல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப நேசித்தார். எவ்வளவு நேசித்தார், அளவு இல்லாமல் நேசிச்சாங்கன்னு இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாங்க. ஃபத்தஹ் மக்கா உட்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு யாரை பிடிச்சிட்டு போனாங்க? பிலால. இஸ்லாமிய வரலாறு உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு பார்க்கிற இடம் அந்த இடம். ஏன்னா அன்றைக்கு எல்லோரும் நினைத்தது, மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்துட்டாங்க, மக்காவில் இன்னாரை கூட்டிகிட்டு போவாங்க, இன்னாரை கூட்டிகிட்டு போவாங்க, இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் வந்தவங்க, பத்ரில் கலந்துக்கிட்டவங்க, உஹதில் கலந்துக்கிட்டவங்க, 1000 பேர் 1000 விஷயத்தை டிபேட்டில் வச்சாங்க. யாரை கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஒட்டுமொத்த மக்காவும் அதை பார்த்துட்டு இருந்துச்சு, ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே என்னை கூப்பிட மாட்டாங்கன்னு நம்பினவர் யார்? பிலால். என்னை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, என்னோட தேவை என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு? அப்படி ரொம்ப சாதாரணமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. அவர் ரசூல் கையையும் பார்க்குறாரு, ரசூலாவும் பார்க்குறாரு, எல்லாம் திரும்பி பார்க்குறாரு. ரசூலா என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க? ரசூலா என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க? புரியுதா இல்லைங்களா? அவ்வளவு நேசிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு. அந்த பிலால் அடிமையிலிருந்து உரிமையிடப்பட்டார். அப்படிதானே? நீங்க இன்னும் க்ளோஸா பிலால் வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது பசின்னு வந்தா ரசூலுல்லாஹி காசு இருக்கான்னு பார்ப்பாங்க. காசு இல்லைன்னா கடன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. யார்ட்டையாவது ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க சொல்லி என்ன செய்வாங்க? கடன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த கடனை வாங்க போகிறது யார் தெரியுமா? பிலால். நிறைய நேரம் வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுத்துருவாங்க, வாங்குவாங்க, திருப்பி கொடுப்பாங்க, வாங்குவாங்க, திருப்பி கொடுப்பாங்க. ஒரு கட்டம் வந்தது, ஒருத்தன் இதை என்ன செஞ்சான்? கண்ணிங்காவே ரசூலா கூட வந்தான், கண்ணிங்காவே பிலால்கிட்ட வந்தான். பிலால், நீ எதுக்கு எல்லா இடத்துலையும் திரியிற? ஏதாவது காசு வேணும் என்ன செய்ய, எங்கிட்ட வந்து வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு எப்போ தர முடியுமோ அப்போ தான். நீங்கள் எல்லாம் நல்ல விஷயத்தானே செய்கிறீங்க, நான் அதுக்கு என்ன செய்கிறேன், என் சைட்லேருந்து ஒரு பங்கா தரேன். என்ன செய்கிறாங்க? கண்ணிங்காக இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ பிலால் என்ன செய்யறாங்க? 10 இடத்துல போய் வாங்குறதுக்கு, அவரை கேட்டு இல்லை, அவரை கேட்டு இல்லை, அவரை கேட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு இவர்கிட்ட போய் என்ன செய்யலாம்? காசை ஃபுல்லாக வாங்கிலாம் என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காசை வாங்குறாரு. திரும்ப ரசூலா யார்ட்டையாவது வாங்கிட்டு வர சொன்ன மறுபடியும் வாங்கிட்டு வருவார். திரும்ப வாங்கிட்டு வர சொன்ன மறுபடியும் போவார். இப்படி வாங்கி 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 ஒரு கட்டத்தில் அளவு கடந்த காசு வாங்கிட்டார். அப்போ அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சர்டன் பீரியட் முடிச்ச பிறகு நேராக பிலால் வந்து, பிலால் நீங்கள் நிறைய காசு வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு காசு தர ஐடியா இல்லை, உங்களுக்கு ஒரு 4 நாள் டைம் அல்லது ஒரு 3 நாள் டைம், இதுக்குள்ளே நீங்கள் காசு திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னு நீ என்ன செய்யணும், எல்லாத்தையும் உங்களை விட்டுருவேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன், மறுபடியும் அடிமையை மாற்றிடுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் அடிமையிலிருந்து ஹுர்ரா மனித சுதந்திரமான மனிதராக மாறிட்டீங்க. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு பட்ட கஷ்டம்லாம் இருக்கு இல்லையா, அது என்னது, யாரும் படலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அடிமையிலிருந்து சுதந்திரமான மனிதராக மாறினார். அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு நோ சான்ஸ், 2 நாள் தான் டைமு, காசு ஃபுல்லாக செட்டில் பண்ணுங்கள், செட்டில் பண்ணலண்டா திரும்ப நீங்கள் அடிமையாக மாற வேண்டியது இருக்கும், கவனிச்சுங்க அப்படிங்கிறாரு. அது தூக்கமே வரல. அதுக்கப்புறம் நேரம் ரசூலோட அழுதுட்டு போறாரு. யார சொல்லலாம், அவன் என்ன சொல்றான்னு தெரியுங்களா? காசு ஃபுல்லாக ஒன்றா கேட்குறான், யார சொல்லலாம், ஒன்றா கேட்குறான், யார சொல்லலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப என்ன அடிமையாக மாற்றிடுவானா, யார சொல்லலாம். ரசூலா என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. பிலால் ரலியல்லாஹு உண்மையிலே அப்போ ஒரு பெரிய பதட்டம் வந்தது. எவ்வளோ பெரிய பதட்டம்னா, இதுவரைக்கும் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு சுதந்திர காற்றையெல்லாம் சுவாசிச்சுட்டு திடீர்னு மறுபடியும் அடிமையாக வாழ்றது பயம் வந்துருச்சு. நைட்டு படுத்த தூக்க மாட்டாங்க, ஒரே கட்டில் ஒரே படுக்கையிடத்தில் ஒரு படுக்கையில் இங்கே தலை வைக்கிறாரு, எந்திரிச்சு திரும்ப தலையை அங்கே வைக்கிறாரு, இப்படி மாற்றி 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 என்ன செய்யறாரு, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாரு.
ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முடிவு பண்ணுறாரு, கண்டிப்பாக ஒரு நாள் தான் டைம் இருக்குது, இதுக்கு மேலே ரசூலுல்லாஹ் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அங்கேயும் காசு இல்லை, நமக்கே தெரியும், பேசாமல் ஒன்று செஞ்சிடலாம், நம்ம ஓடிடலாம்னு நினச்சி ஓடிடுறாரு, ஊரை விட்டு ஓடிடுறாரு. அன்னைக்கு சுபுகு தொழுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பஹ்ரைனில் இருந்து ஒரு 3 ஒட்டகம் அல்லது ஒரு 4 ஒட்டகம் நிறைய பொற்குவியலோடு என்ன செய்கிறாங்க, நிறைய காசு இருக்குது, நிறைய தானியங்கள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து வந்து ஒட்டகங்கள் வந்து நிற்குது. இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இந்த பிலால் ஓடிக்கிட்டு போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவரு ஒரு போயிட்டு எல்லாம் தாண்டி நேராக போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஓடி போய் அவரை கூப்பிட போகிறாங்க. அவர் அங்கே போய் நீங்கள் பிலால் எங்கே ஓடுறீங்க, சும்மாரியா போகிறேன் நான் பிடிச்சி மறுபடியும் அடிமையாக்கி விட்டுருவாங்க நம்மளை, எங்கெங்கே போறீங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்களா, உண்மையாவா, ஆமாம் உண்மையாதான். நேராக திரும்ப ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா மதீனாவில் பள்ளிவாசலுக்கு வெளியே 3 ஒட்டகம் முதுகு நிறைய சுமைகளை சுமந்து நிறைய காசுகளோடு நிற்குது. அப்போ தான் என்ன செய்கிறார், அவர் சிரிக்கிறார். தொழுகை முடித்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரிஹ்னாயா பிலால், பிலால் அரிஹ்னாயா பிலால். ரசூலுல்லாஹ் ஒரு சில இடங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, பிலால் எனக்கு ராகத்தை கொடுங்க. ரசூலுல்லாஹ் ஒன்று இதை பிலால் ரசூலுல்லாஹ் எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அரிஹ்னாயா பிலால் அப்படின்னு சொன்னால், பிலால் டைம் ஆயிடுச்சு வாங்க சொல்லுங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராகத் எல்லாமே தொழுகையில் தான் இருந்துச்சு. அரிஹ்னாயா பிலால் அப்படின்னு சொன்னால் பிலால் எழுந்து பார்த்துருவாரு, தொழுகைக்கு டைம் ஆச்சு வாங்க சொல்லிடுவார். ரசூலுல்லாஹ் அன்னைக்கு காலையில் சொன்ன அரிஹ்னா வேற, பிலால் இந்த காசை ஃபுல்லாக எடுத்து தர்மம் பண்ணி யாருக்கெல்லாம் கடன் வாங்கினீங்க அவங்க மூஞ்சியில் காசை விட்டு எரிஞ்சிட்டு எனக்கு ராகத்தை கொடுங்க அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு, நேராக காசை கொண்டு போய் வாங்கினோட காசு ஃபுல்லாக செட்டில் பண்ணுறாரு. செட்டில் பண்ணிட்டு வர்றாரு, ரசூலுல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அரிஹ்னாயா பிலால் எல்லாத்தையும் கொடுங்கண்ணா. அன்றைய தேதியில் அந்த 3 ஒட்டகங்கள் ஃபுல்லாக நிறைத்திருந்த பொருளாதாரங்கள் அனைத்தும் தர்மம் செய்யப்பட்டது. எதுக்காக இந்த வரலாறு சொல்ல வர்றேன்னா, ஒரு மனிதர் சுதந்திரமாக இருந்து திரும்ப அவர் அடிமையாக மாறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய கஷ்டம். இன்றைக்கு நம்ம வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வேலைக்கு நார்த் இந்தியன்ஸ் வேலைக்கு வர்றாங்களா இல்லையா, அவங்கள சில நேரங்களில் நிறைய பேர் அடிமைப்படுத்திய இடங்கள்லாம் உண்டு, நிறைய இடங்கள் உண்டு. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு சுதந்திரம் கிடையாது, அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிற சுதந்திரம் கிடையாது, அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுற சுதந்திரம் கிடையாது, லீவு கிடையாது, அவங்களுக்கு ஓவர் டைம் கிடையாது. இப்படி என்னது, அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இப்படி சுதந்திரமான மனிதரை அடிமை என்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாங்களோ மறுமையில் அல்லாஹ் சும்மா விட மாட்டான், மறுமையில் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செகண்ட் கேட்டகரி. 3வது கேட்டகரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுக்த அஜ்ருஹு. 3வது நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதரை கூப்பிட்டு என்ன செய்கிறோம், வேலைக்கு வைக்கிறோம், வேலைக்கு வச்சு அவன்கிட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக வேலையை வாங்குகிறோம், வேலையை ஃபுல்லாக வாங்கிட்டு 28 நாள் வேலையை வாங்கிட்டு 29வது நாள் உன் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியில்லை, புரியுதா இல்லையா, உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு வெளியே போ, இப்படி சொல்லி ஒருத்தர் துரத்துறதாக இருந்தால், இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுக்த அஜ்ருஹு, வேலைக்கு வச்சு அவன்கிட்ட ஃபுல்லாக வேலையை வாங்கி அவனுக்கு சம்பளம் கொடுக்காம யாராவது இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடவே மாட்டான். அதனால தான் என்னது, உழைக்கக்கூடியவர்கள் வேர்வை சிந்துவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அவரோட கூலியை கொடுத்துருங்க. இஸ்லாம் சொல்லிடுறது கூலி கொடுத்துருங்கன்னு சொல்லுது. அது என்னது, நீங்கள் கையில் வச்சிருக்கிறது உங்களுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. அவனா உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வச்சுங்க, என்ன செலவாயிடும், அவனா சொல்லி நீங்கள் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்க, என்ன திருடிடுவாங்க, என்னை ஏமாத்திடுவாங்க, நான் சேர்த்துறோன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நம்மள்கிட்ட தர்றது வேற, அவன் கூலியை நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறது வேற. நான் எங்கே போயிடுவாங்க, அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யார் ஒரு நபரை வேலைக்கு வச்சு அவனுடைய சம்பளம் கொடுக்காம துரத்தி விடுறாங்களோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா விடவே மாட்டான். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வே வாதம் செய்வதாக, அவர்கள் வழக்காடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நாளைக்கு சாட்சிகளை மட்டும் இல்லை, சாட்சிகளோடு வந்தால் கூட சில நேரங்கள் என்ன செய்வான், அவனே வழக்காடுவான் என்ற செய்திகள் கூட இஸ்லாமிய வரலாற்றில் உண்டு, ஹதீஸுகளில் உண்டு. எனவே சாட்சிகளை பயந்து வாழக்கூடிய மக்களாக, நாளை மறுமையில் நமக்கு ஆதரவான சாட்சிகளை சேர்த்தக்கூடிய மக்களாக, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சிகள் மூலமாக சொர்க்கத்தின் மிகச்சிறந்த அந்தஸ்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.